அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடி போகிற லவ்வை விட நம்மளை தேடி வர லவ்வோட ஃபீலே தனி. ஆஹா சரி, பின்னாடி 5 மாசமா சுத்தினது யாரு? மலர் பின்னாடி 3 மாசமா சுத்தினது யாரு? கத்திஜா பின்னாடி கதற கதற சுத்தினது அது யாரு? இவ்ளோ அடிபட்டு லவ்வுக்கு எப்பரா இப்படி முட்டு கொடுத்து பேசுற? லவ்வை சொன்ன உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நைட்டாச்சும் யோசிச்சு பார்க்கலாம்ல, இது சரியாக வருமா இல்லை கரெக்டாக இருக்குமான்னு. விட்ரா, நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும். உன்னை ஒருத்தி வேணான்னு சொல்றானா அவளை விட பெரிய முட்டாள் வேற யாருமே கிடையாது. உனக்கு 1000 ஃபிகர் மடியும் மச்சி. ஆட போடி, என்னாலே என்ன பார்த்துக்க முடியல, இதில் இன்னொருத்தி வேற வந்து லவ் பண்ணுறாளா? ஷா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். என்னது? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்டா. ஏய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லி. ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா? எனக்கு உன்னை பிடிக்கும்டி, பட் அஸ் அ ஃப்ரெண்டாக பிடிக்கும். அப்ப ஃப்ரெண்டாவே கல்யாணம் பண்ணிக்கோ. சடனாலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். நீ யோசிச்சு சொல்லு. உனக்கேண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு? சரி, 2 பேரும் ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிற நீ? லவ். லவ்னா என்ன? லவ்னா என்ன? என்ன கிஸ் பண்ணிட்டு கட்டி பிடிக்கிறதா? ஏச்சி, நான் சொல்லவா? லவ்னா அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட், லாயல்ட்டி, கம்ஃபர்ட். இதெல்லாம் யார் ஒருத்தர் இருந்து கிடைக்குதோ அதுக்கு பேர் தான் லவ். கரெக்டா? டேய், நம்ம 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்டா. அப்படின்னு பார்த்தா உன்னை விட அதிகமாக என்னை யாரும் லவ் பண்ண முடியாது. இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு திடீர்னு லவ்னா பார்க்குறவங்களாம் என்னடி நினைப்பாங்க? டேய், நான் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இல்லை. உனக்கு என்னை விட நல்ல பையன் கிடைப்பாண்டி. ஆனால் அவங்களால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுலாம் பிளெஸ்ஸிங்டா. எனக்கு அதை மிஸ் பண்ண வேணான்னு தோணுது. நீ சொன்ன எல்லா ஃபீலிங்ஸும் எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்டையும் வரதான் செய்யும். அதுக்குன்னு எல்லா ஃப்ரெண்டையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஃபீல் வரணும்டி. என்ன ஃபீல்? அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அது எனக்கு உன் மேலே வரல, வராதுன்னு தெரியும். ஸோ நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம்டி.